गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு தேங்காய் வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு நைவேத்தியம். அதுக்கு வந்து கடாய் வந்து ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். வெறும் இழுப்பச்சட்டியில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது பயத்தம்பருப்பு சேர்த்தாச்சு, பச்சை அரிசியும் சேர்த்தாச்சு. இதை ஜஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுன்றது நல்லா, இது கோல்டன் ப்ரௌனில் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இதுலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடாகிட்டு இதில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சுவாமி நைவேத்தியம் பண்ணுறோங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதையும் லைட்டாக ஒரு வறுத்துக்க போகிறோம். இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தோம்னா அது தேங்காய் வந்து ட்ரை ஆகிடும். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இதை நீங்கள் வச்சுன்னு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அன்னன்னைக்கே காலி பண்ண போகிறோம், சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்போவே காலி ஆகிடும்னா நீங்கள் லைட்டாக வறுத்துட்டேன்னா போதும். அப்போ தான் வந்து இந்த தேங்காய் வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பயத்தம்பருப்பு அரிசியை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இந்த பயத்தம்பருப்பு அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பண்ணிட்டு அது மேலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு சுற்றிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ பொடி பண்ணிவிட்டு தேங்காயும் அது மேலே போட்டு சுற்றி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இதை பாசிப்பருப்பு வறுத்ததையும் தேங்காயும் சுற்றின்னு வந்தாச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம சுற்றின்னு வந்துடலாம். இந்த மாதிரி ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டு இந்த லட்டு பண்ணிடலாம். ஃப்ளேவரும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் ஏலக்காய் பொடியை விட. ஸோ இப்போ நான் இதையும் சுற்றின்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சுற்றின்னு வந்தாச்சு. பாருங்கள், இந்த ஏலக்காயெல்லாம் ஒன்றும் பாதியமாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொடி போடுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சுற்றி பாருங்கள், ரொம்பவே ஃப்ளேவரும் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம குட்டி குட்டி லட்டாக பிடிச்சிக்கலாம். இது நம்ம இந்த பயத்தம்பருப்பு அரிசி போட்டிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி சூப்பராக கெட்டியமான லட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் ஆறிடுத்துனா கூட இன்னும் கொஞ்சம் கெட்டியமாயிடும். ஸோ இதை வந்து குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்பயுமே பாயசம், ஹல்வா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வந்து பாருங்க, இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த சைஸில் நான் உருட்டியிருக்கேன். ஸோ பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டாச்சு. சூப்பரான கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுது. இப்போது கதம்ப சாதத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அரிசி ஒரே ஒரு குட்டி கப்பால் 1 கப்பு அரிசியும் அதில் 1/4 கப்பு, எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப்பு துவரம்பருப்பும் ரெண்டையும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நாள் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் நல்லா வேக விட்டு குழசெல்லாம் வேக விட்டு விசில் விட்டு எடுத்துன்னு வர போகிறோம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் போட்டு வேக விட போகிறேன். இதை வேக விட்டு எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது கடாய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பொடி பண்ண போகிறோம், அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இதுக்கு
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த பொடியோட காரம் தான் இந்த கதம்ப சாதத்துக்கு. தனியாக நம்ம இதுக்கு சாம்பார் பொடிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ இது ஒரு பெரட்டிக்கிறேன். இதுலேயே காரத்துக்கு தேவையான மிளகா வத்தல் ஒரு 4 5 உங்களோட காரம் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஆனால் நமக்கு இதில் வேறு எந்த காரமும் கிடையாதுங்கிறதுனால நான் இன்னொரு 2 குட்டி மிளகா கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு. இது நல்லா ஒரு பெரட்டிக்கணும். இதுலேயே கொஞ்சம் துளி போகிற வெந்தயம், இந்த பொடி வந்து நல்லா சேர்ந்து வர்றதுக்காக வெந்தயம், அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் திருகின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் போட்டு ஒரு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். இதையே இப்போது நல்லா வறுத்துட்டு இதை நான் வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறேன். ஜலம் விட்டு அரைக்க போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான். இது வறுப்பட்டுருது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது கதம்ப சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு அரிசியும் துவரம் பருப்பும் குக்கரில் குழசெல்லாம் வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து. இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் பொரியட்டும். இதில் கடுகு, நம்ம எல்லாத்தையும் இதுலேயே தாளித்து கொட்டி செய்ய போகிறோம். கடுகு, வெந்தயம், வாசனைக்கு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போது காய் என்னெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அதாவது இது நம்ம நாட்டு காய்கறி யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்யணும். இங்கிலீஷ் காய்கறி போடக்கூடாது. ஸோ அவரைக்காயும் காராமணியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு பிடி தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நிறையாலாம் போடல. இது வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டாலே நிறையா வந்துடும். ஸோ அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காயும் பரங்கிக்காயும் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். குட்டி குட்டி பீஸ் தான் நான் போட்டுருக்கேன். நிறையாலாம் போடல. அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கின்னு இருக்க போதே நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். ஊற போட்டுட்டு வேக போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு புடி. உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை, நீங்கள் இதெல்லாம் ஊற போட மறந்து போயிட்டே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. அது போட்டுட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து வெறும் காய்கறி மட்டுமே கூட நம்ம போட்டுக்கலாம். இது போட்டுன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம சுவாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த கடலை பட்டாணி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லியும் சுண்டல்லையே யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். நம்ம இதை வந்து தனியாக வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். தனியாக வேக வச்சுட்டு திரும்பவும் நம்ம சாம்பார் சாதத்தில் போடும்போது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு வேக விட்றேன். ஸோ 5 நிமிஷம் வேகட்டும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி மாத்திரம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வேகட்டும். நான் ஒரு தட்டை போட்டு இந்த மாதிரி மூடிடுறேன். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதில் சேர்த்துற போகிறேன். ஸோ கல் உப்பு தான் நான் போடுவேன். அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். புளி பச்சை ஸ்மெல் போக கொதிக்கட்டும். இப்போது இந்த புளி பச்சை ஸ்மெல் போக நல்லா கொதிச்சிருத்து. இதில் நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பொடியும் இதில் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கல, ஜஸ்ட்டு பொடியாக பண்ணின்னு வந்திருக்கேன். ஸோ இப்போது இந்த பொடியை போட்டாச்சு. இது நல்லா இப்போ கலந்து விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குழசெல்லாம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் இதில் போட்டு அப்படியே கலந்துக்க போகிறோம். ஸோ இப்போது
இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். இது வந்து காய் வெந்தும் இருக்கும், அதே சமயத்தில் குழையாமல் வெந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் பொழுது. இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல குழசலாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வேக வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த நம்ம அரைச்சி விட்டது இந்த சாதம் எல்லாம் சேர்ந்த மாதிரி வரதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். தாளிப்பு நம்ம முன்னாடியே போட்டாச்சு. ஸோ மேலாப்புற வாசனைக்கு நம்ம எண்ணெய் நெய் அது மாதிரி ஏதாவது விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் மேலாப்புற கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கிறேன். தூவிண்டு ஒரு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கதம்ப சாம்பார் சாதம். நாட்டு காய்கறிகள் போட்டு பண்ணினது. கோவில்கள் எல்லாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நாட்டு காய்கறி யூஸ் பண்ணி தான் கதம்ப சாதம் பண்ணுவா. ஸோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் மேலாப்புற கொஞ்சம் நெய் விடுறேன். ஸோ அவ்வளோதான். மேலாப்புற நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும். சாப்பிடும் பொழுது நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா நெய் வந்து மேலாப்புற இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கதம்ப சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. இப்போது நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை பட்டாணின்னு கடையில் காஞ்ச பட்டாணி கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 8 ஹவர்ஸாவது இது கண்டிப்பாக ஊறணும். ஊறினதுக்கப்புறமா ஒரு 5-6 விசில் விட்டோம்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு இது வேகும். சமயத்தில் வந்து குழஞ்சு போயிடும். அதனால் இது கொஞ்சம் பார்த்து வேக விடணும். நம்ம ஒரு 4-5 விசில் விட்டுட்டு வேகலை அப்படின்னா திரும்ப ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு கூட இன்னொரு 1 விசிலோ 2 விசிலோ விட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் விசில் விட்டுட்டேன்னா ரொம்ப குழஞ்சு மாவாக அப்படியே ஜலமாக போயிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும். அது வந்து அந்த பட்டாணியோட நேச்சர் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை வேக வச்சு எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பல்லாக ஒரு மாங்காயில் ஒரு 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா சுண்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வேக வச்சுருக்கேன் இந்த சுண்டலை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்க மறந்து போயிட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பட்டாணி போட்டதுக்கப்புறமா நம்ம சுண்டல் பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ நான் சுண்டல் பொடியோட ரெசிபியும் இதில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த சுண்டல் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதாவது கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருப்போம். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இது பச்சை ஸ்மெல் போக வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கிடுத்து. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காயை சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிக்கணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுனா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காயை போட்டு நல்லா பெரட்டின்டலாம். இப்போது நம்ம வந்து சுண்டலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரே ஒரு பிஞ்சு மேல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க அந்த மாங்காய் தேங்காய்க்கு தேவையான உப்பு, ஸோ அதையும் போட்டுண்டு ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போது இதை நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் மாங்காய் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மாங்காயை நம்ம வதக்கக்கூடாது, பச்சையாக போட்டோம்னா தான் டேஸ்ட்டு. அந்த சூட்லேயே அந்த மாங்காய் சேர்ந்துக்கும்.
ஸோ அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுத்து. எல்லாமே நம்ம தாளித்து சூப்பராக போட்டாச்சு. அவ்வளோதான், ஜம்முன்னு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. ராம் ராம். நவராத்திரி 7வது நாள் பண்ணக்கூடிய அம்பாள் காலராத்திரிக்கு நம்ம இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து தேங்காய் போட்டு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தேங்காய் லட்டு, சிம்பிளான லட்டு. அதுக்கப்புறம் கதம்ப சாதம், கதம்பமாக பண்ணக்கூடிய சாம்பார் சாதம், நாட்டு காய்கறிகள் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், இதுதான் வந்து 7வது நாள் நவராத்திரியோட நைவேத்தியம். இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷனுக்கு தான் நான் வந்து இது பண்ணி காமிச்சிருக்கேன். இதை தான் கட்டாயம் பண்ணணும்னு நான் சொல்லலை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சவா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவேல் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து திரும்பவும் ஒரு சூப்பரான நவராத்திரி பிரசாதத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.